ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வேலூர் புரட்சி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? 1806 நடந்த வேலூரில் நடந்த வேலூர் கழகம் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வேலூர் புரட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் நடந்தது, என்ன காரணங்களால் நடந்தது, புரட்சியில் வந்து என்ன நடந்தது, புரட்சியை வந்து யார் ஒடுக்குனாங்க, புரட்சிக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு 8th இருக்கும், அதுக்கடுத்து 11th இருக்கும். அதோடு சேர்த்து தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த குறிப்புகள் மட்டுமே எக்ஸாமுக்கு போதுமானதா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. அதனால் இந்த டாபிக் பார்க்குறப்பவே அந்த குறிப்புகளோடு நம்ம வந்து பார்த்து முடிச்சிடும். சரிங்களா? ஓகே, வேலூர் புரட்சி எப்போ நடந்தது அப்படின்னா 1806. சரிங்களா? ஏன் சார் இந்த வேலூர் புரட்சி ஏன் நடந்தது, எதுக்காக இந்த வேலூர் புரட்சி நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த கட்டபொம்மன் கழகம் முடிஞ்சது, அதுக்கடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி முடிஞ்சது. இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை நோக்கி தான் அவன் இருப்பானே தவிர மக்கள் நலன் சார்ந்து அவன் எதுவும் செயல்பாடு இருக்காது. அதனால் வந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளான மக்கள் அவங்க ஒரு பக்கம். அதுக்கடுத்து இந்த வேலூர் கோட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இணைந்து தான் வந்து இந்த புரட்சியை வந்து நடத்தியிருப்பாங்க. மெயினாக இந்திய சிப்பாய்கள் தான் வந்து இந்த புரட்சி நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ டெப்த்தாக வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கதை மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இந்த வேலூர் புரட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆங்கிலேயன் வந்து ஒரு சில உடன்படிக்கைகள் மூலமாக ஒரு சில பகுதிகளை வந்து அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கான். அதனால் இந்த குறிப்புகள் வந்து நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ என்னென்ன உடன்படிக்கைகள் மூலமாக அவன் என்னென்ன பகுதிகள் வந்து அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தான் அப்படின்றத பார்ப்போம். இதில் 1792 இந்த கர்நாடக உடன்படிக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1792 திப்போடு ஏற்பட்ட அந்த போரினுடைய முடிவில் சேலம் திண்டுக்கல் பகுதியை அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தான். சரிங்களா? அதான் வருவாய் மாவட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். அவனுக்கு தேவை வருமானம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ சேலம் திண்டுக்கல் வந்து 1792 வந்து அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கான். அதுக்கடுத்து 1798 வரணும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து தஞ்சை அரசரின் அந்த இறையாண்மையை வந்து அவர் விட்டு கொடுத்துருக்காரு. அந்த இறையாண்மைன்னா என்ன, அதிகாரம், பவர்ஃபுல் அவங்க தான். சரிங்களா? அப்போது தஞ்சை அரசர் வந்து இறையாண்மையை அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு அதை கப்பம் கட்டும் முறை, அதாவது நிர்வாகம் ஃபுல்லாக ஆங்கிலேயம் தான் பார்ப்பான். இவன் பெயர் அளவில் தலைவராக இருப்பார் தஞ்சை அரசர். சரிங்களா? அப்போ கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் யார், தஞ்சை அரசர் 1798. அதுக்கடுத்து 1799 ஆங்கிலேய மைசூர் போரினுடைய முடிவில் கோயம்புத்தூர் அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கான். சரிங்களா? அதுக்கடுத்து 1799 கட்டபொம்மன் எதிர்ப்பு நடந்திருக்கோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து மருது சகோதரர்களின் எதிர்ப்பு, அதாவது இதை தான் வந்து நம்ம தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். 1801 நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாளையக்கார சிஸ்டமே வந்து ஃபுல்லாக அவன் ஒழிச்சிட்டு இருப்பான். ஒழிச்சிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப் வந்து விசுவாசம் மற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு 1801 ஜூலை 31, சரிங்களா, இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த 1801 ஜூலை 31 ஒரு ஒப்பந்தம் பண்ணுவான். ஆற்காடு நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையே நடக்கும். அதன்படி இந்த ஆற்காடு, தென்னார்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் வந்துடும். சரி, ஓகே, வந்தாச்சு. பிரச்சனை எப்படி வந்தது அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். அதே இந்திய வீரர்களின் மனக்குறை அப்படின்ற தலைப்பின் கீழ் இந்திய வீரர்கள் வந்து எப்படிலாம் வந்து சிரமத்திற்கு உள்ளானாங்க, ஏன் வந்து அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த கிளர்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருப்பாங்க, யார் இந்த கிளர்ச்சி நடத்தினாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலப்பகுதிகளில் எழுந்தாங்க இல்லையா அந்த சிற்றரசர்கள், நிலத்தை இழந்த அந்த நில உரிமையாளர்கள், இவங்க எல்லாம் கடுப்பாக இருக்கான். இவங்களாம் வந்துட்டு எங்கே வந்து தங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த வேலூர் கோட்டை. ஏன்னா வேலூர் கோட்டை தான் அவனுடைய மையமாக வச்சு செயல்பட்டு இருந்தான். அந்த வேலூர் கோட்டையை சுற்றி இவங்க எல்லாமே வந்து தங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்வேறு பாளையங்கள்லேருந்து அந்த இராணுவத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து வேலையை வந்து இழந்திருப்பாங்க. ஏன்னா பாளையக்கார முறையே சுத்தமாக வந்து ஒழிச்சிட்ருப்பான். அதனால் அந்த பாளையங்கள் இராணுவத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வேலையை இழந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இங்கே வந்து சுற்றி வந்து தங்கியிருப்பாங்க. ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊதியம் வந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வேலூர் கோட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இராணுவத்தில் இந்திய சிப்பாய்களும் இருப்பான், பிரிட்டிஷ் அந்த சிப்பாய்களும் இருப்பான்.
அப்போ இந்திய சிப்பாய்களுக்கும் பிரிட்டிஷ் சிப்பாய்களுக்கும் அந்த இன வேறுபாடு வந்து இருந்திருக்கும், அது ஒரு காரணம். அதுக்கடுத்து அவங்களுக்கு சேலரி வந்து குறைவாக இருந்திருக்கும், பதவி உயர்வு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக சமய நம்பிக்கைகள், அதாவது இதுதான் மெயினான காரணங்கள் என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா? அதாவது இந்த இராணுவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதிமுறை வந்து கடுமையான ஒரு விதிமுறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இராணுவத்தில் ஒரு சில விதிமுறைகள் வந்து கடுமையான விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? இது யாருடைய பீரியட், இந்த டைமில் யார் கவர்னராக இருந்திருப்பார் அப்படின்னா வில்லியம் பென்டிங் தான் வந்து கவர்னராக இருந்திருப்பார். அந்த விதிமுறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு வந்து அருவருப்பத்தக்கதாக இருந்திருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதி அடையாளங்களே இல்லை காதணிகளையோ அதெல்லாம் வந்து அணியக்கூடாது. ஜாதி அடையாளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டடிக்கிறது, நாமிடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவன் வந்து விதிமுறை விட்டுருக்கான். சரிங்களா? அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிரமம். அதுக்கடுத்து தாடி மீசை இதெல்லாம் வந்து பார்த்திங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். தாடி மீசெலாம் வந்து க்ளீன் ஷேவில் இருக்கணும் அப்படின்னு அது ஒரு ரூல். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து உடனடி காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதில் வந்து காமனாக பேராகிராஃபாக அப்படியே கொடுத்துட்ருப்பான், ஆனால் 8th வந்து செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருப்பான். அப்போது காரணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதி அடையாளங்கள் வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, தாடி மீசை இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுன்னா இன வேறுபாடு பார்க்கறது, இதெல்லாம் வந்து காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடி காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தலப்பாகை தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி தளபதியாக ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து அக்னி. சரிங்களா? அக்னியும் அவருடைய நேமில் வந்து ஒரு தலப்பாகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த தலப்பாகை வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்கு தோலினால் ஆன குஞ்சம். அதாவது அந்த தலப்பாகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விலங்கு தோலினாலான அந்த லட்சணை, அந்த குஞ்சம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விலங்கு தோல் வந்து எதால் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா மாடு, இந்த பன்றியினுடைய தோல் மூலமாக செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பரவும். அப்போ பரவும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடை வந்து தெய்வமானவாங்க, முஸ்லீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்றி வந்து அவங்க அருவருப்பத்தக்க விலங்காக அவங்க வந்து கருதுவாங்க. அதனால் வந்து ஹிந்துக்களும் முஸ்லீமு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எதிர்க்குவாங்க. எங்கே? அந்த இந்திய இராணுவத்தில், அதாவது வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த இந்திய சிப்பாய்கள், அதில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இதை வந்து எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து புரட்சியை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எதனான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலத்தை இழந்தவன், அதுக்கடுத்து நில உரிமையாளர்கள், சிற்றரசர்கள் இவங்க, அதுக்கடுத்து பதவி வந்து லோ சேலரி, பதவி உயர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அதுக்கடுத்து இன வேறுபாடு பார்க்குறான், அந்த சமூக சமயம் பிரச்சனை, அதாவது அந்த பட்டை நாமலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம், தாடி மீசை இந்த பிரச்சனை. உடனடி காரணம் பார்த்தா அப்படின்னா அந்த தலப்பாகை தாங்க, இது அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு தெரிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மேலேயே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா 4வது ரெஜிமெண்ட் 2வது படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கசையடிகள் மூலமாக அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அடையிட்டிருப்பாங்க. அப்போ அந்த டீமுக்கு பதிலாக வாலாஜாலேருந்து ஒரு டீம் எடுத்துன்னு வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்க தான் வந்து முதல் மே மாதமே எதிர்ப்பு தெரிவித்தாச்சு. அப்போ இவங்க சரி இதுக்கப்புறம் விடக்கூடாது, நம்ம இப்போ புரட்சியை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலூர் கோட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்புனுடைய வாரிசுகள் இருக்காங்க. அதில் வந்து ஃபதேஹதர் மூத்த வாரிசு வந்து ஃபதேஹதர் வந்து உள்ளே இருக்கார். சரிங்களா? அதுக்கடுத்து அதில் திப்புனுடைய வாரிசுகளில் இன்னொருத்தர் வந்து ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அவரும் வந்து ஆட்களை கொண்டு ஆங்கிலேயரை தாக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஃபதேஹதரை திரும்ப மன்னராக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த வேலூர் கோட்டையை சுற்றி இருக்குது. ஓகே. இப்போ புரட்சியில் வந்து ஈடுபட்டது யார் அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் தான் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் மெயினாக வந்து யார் தான் அப்படின்றத இங்கே நமக்கு 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா ஷேக் காசிம். அவர் தான் வந்து மெயின் வந்து இந்த புரட்சியில் வந்து பங்கேற்றது, ஸ்டார்ட் பண்ணதே அவர் தான். சரிங்களா? ஸோ ஓகே, எப்படி நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இவர் யார் அதுனா ஷேக் காசிம் அப்படின்றவர் ஒரு ஜமாலுதீன், அதாவது திப்புனுடைய அந்த கண்ட்ரோலில் இருந்தவர் அவர். சரிங்களா? திப்பு வந்து பதவியில் இருந்திருப்பார் இல்லையா, அப்போ வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருந்தவர். ஜமாலுதீனோட அவர் வந்து பேச்சுவார்த்தையோடு இருந்திருக்கார். அப்போ ஜமாலுதீன் தான் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் புரட்சியில் ஈடுபடுங்க, புரட்சியில் ஈடுபட்டு ஆங்கிலேயர் வந்து கொண்டு அந்த கோட்டையை வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருங்க, நான் வந்து வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியை வந்து நிரூபிக்கலாம், ஆங்கிலேயரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒழிச்சிடணும், அவங்களுடைய ஆட்சியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடின புரட்சியை வந்து பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரே ஷேக் காசிமோ ஜமாலுதீனும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1806 ஜூலை 9 இந்த நைட்டில் வந்து பார்த்திங்க ஜூலை 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்னல் ஃபேன்கோர்ட் இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்டைக்கு வந்து காவலினுடைய உயர் அதிகாரி, கோட்டை காவலினுடைய உயர் அதிகாரி இவர் தான். 1806 ஜூலை 9. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் கர்னல் ஃபேன்கோர்ட் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கார். இவர் தான் வந்து ஷேக் காசிம் கேட்ட தகவல் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக வந்து அவர் தான் வந்து பிரச்சனையை எடுப்பார். அப்போ 1806 ஜூலை 10 அதிகாலையிலே ஒரு 2 மணி அளவில் என்ன அப்படின்னா இந்த 1ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் துப்பாக்கி முழக்கத்தோட புரட்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. சரிங்களா, 1806 ஜூலை 10 1ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பலி யார் அப்படின்னா கர்னல் ஃபேன்கோர்ட் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்னல் மீகாரஸ் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த தலைவர் அவர் தான் கர்னல் மீகாரஸ், அவர் இறந்துருக்கார். சரிங்களா, அதுக்கடுத்து அப்படியே ரவுண்ட்ஸில் வந்து இருந்திருப்பார் யார் மேஜர் ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா, மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்திருப்பார், அவரும் வந்துட்டு இறந்துட்டுருப்பார். சரிங்களா, டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ஒரு 12 அதிகாரிகள் வந்து இறந்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்பா அம்மா வந்துட்டு இறந்துட்டுருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து துப்பாக்கி சூட்டில் இருந்தவங்க. சரிங்களா, ஓகே, இப்போது எல்லாமே இருந்தாச்சு. இவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள்லாம் வந்து கொண்டாச்சு. அதுக்கடுத்து திப்புனுடைய மகன் வந்து ஃபதே ஹைதர் இருக்கார். ஃபதே ஹைதரை வந்து மன்னராக அமைச்சு அதுக்கடுத்து ஆங்கிலேயனுடைய கொடியை இறக்கிட்டு திப்புனுடைய கொடியான புலிக்கொடியை ஏற்றிட்டு கோட்டையை வாசலில் அவங்க என்ன கேட்லாம் வந்து ஃபுல்லாக என்ன கதவுலாம் மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொடி ஏற்றிட்டு உள்ளே இருக்காங்க. இது வந்துட்டு உள்ளே வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து வெளியில் இருந்து கோட்டைக்கு வெளியில் ஒருத்தர் இருக்கார், மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர். சரிங்களா, இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த தகவல் வந்து இவருக்கு தெரியுது. இவர் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்காட்டினுடைய குதிரைப்படை தளபதியான கர்னல் ஜில்லஸ்பிக்கு இந்த தகவல் வந்து கொடுக்குறாரு. யார், மேஜர் கூட்ஸு ஆர்காட்டில் இருக்கக்கூடிய குதிரைப்படை தளபதியான கர்னல் ஜில்லஸ்பி இவருக்கு வந்து இந்த தகவல் வந்து கொடுக்குறாரு. இவர் தான் வந்து இந்த புரட்சியை வந்து ஒடுக்கியவர். சரிங்களா, இவர் கர்னல் ஜில்லஸ்பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன் யங் அவருடைய தலைமையிலான குதிரைப்படை ஒன்று அழைத்து கொண்டு காலை 9 மணி அளவில் எங்கே வராரு அப்படின்னா வேலூர் கோட்டைக்கு வந்தாச்சு. அவர் 6 மணிக்கு அவங்களுக்கு தகவல் போச்சு, ஒரு 9 மணிக்கு இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. சரிங்களா, வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சரணடைய சொல்லுவாங்க, இல்லை சரணடைய மாட்டாங்க, கோட்டை எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பிளாக்கிஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரங்கிலாம் எடுத்துகிட்டு இவரும் வருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் இவர் வந்து சேர்ந்துருவார். சரிங்களா, பிளாக்கிஸ்டன் அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேட் இருக்கு இல்லையா வேலூர் கோட்டையினுடைய கதவு, அந்த கேட் அவர் தான் வந்து பீரங்கி மூலம் வந்து தாக்குதல் நடத்துகிறார். தாக்குதல் நடத்திட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இந்திய சிப்பாய்களையும் வந்துட்டு அவனுங்க ஷூட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 வீரர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்தில் இந்த கிளர்ச்சி வந்து அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜில்லஸ்பி. 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்தனர் அப்படின்ட்டு நேரில் பார்த்த ஒருவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வாக்குமூலம் கொடுத்ததே யார் அப்படின்னா பிளாக்கிஸ்டன் தான் வந்து கொடுத்துருப்பார். கிட்டத்தட்ட 800 வீரர்கள் வந்து பிணமாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து திருச்சி வேலூரில் ஒரு 600 வீரர்களை விசாரணைக்காக அமைச்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா, விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே அவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு ஒரு 6 பேர் வந்து பீரங்கிலே கட்டி சுட்டுருக்கான், 5 பேர் வந்து துப்பாக்கியால் சுட்டிருக்கான், 8 பேர் வந்து தூக்கிலிட்டு வந்து கொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, ஓகே, அதுக்கடுத்து இந்த திப்பனுடைய மகன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜில்லஸ்பி வந்து விட்டுருக்க மாட்டார். ஜில்லஸ்பி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த திப்பனுடைய வாரிசுகள் இருக்காங்களே அவங்களே வந்து கொன்னுடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்தது யார் அப்படின்னா மரியாட் அப்படின்றவர் தான் வந்து தடுத்திருப்பார். அவங்கள வந்து கொல்ல வேண்டாம், நாடு கடத்திடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, அப்போ திப்பனுடைய மகன்கள் ஏன்னா அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால் கல்கத்தாவுக்கு அவங்கள வந்து நாடு கடத்திடுவாங்க. சரிங்களா,
இந்த கர்னல் ஜில்லஸ்பி, அதாவது இந்த கிளர்ச்சியை ஒடுக்கியவர் ஜில்லஸ்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 பக்கோடாக்கள் வந்து பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக சரியாக வந்து கரெக்டாக கிளர்ச்சி நடக்கிறத வந்து தடுக்காமல் விட்ட இந்த ஜான் கிரட்டாக், அதுக்கு இவங்க தான் வந்து கிளர்ச்சி நடக்கிறதுக்கான காரணம். ஏன் அப்படின்னா அந்த அக்னியூ தளப்பாகை தான். சரிங்களா? அப்போ ஜான் கிரட்டாக் தலைமை தளபதியும் உதவி தளபதி அக்னியும் கவர்னர் வில்லியம் பென்டிங்கும் இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு வந்து திரும்ப அழைச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து புரட்சி பற்றிய மதிப்பீடு. ஓகே, இந்த புரட்சி நடந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த புரட்சி பற்றிய மதிப்பீடு வந்து ரீசெண்டாக ஒரு சில ஆய்வுகள் மூலமாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தோல்விக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சரியான பிளான் வந்து கிடையாது. முன்கூட்டியே வந்து புரட்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டான வந்து தலைமையை வந்து கிடையாது. அதான் வந்து தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புரட்சியில் ஈடுபட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த 23ஆம் படைப்பிரிவு 2வது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடம் ஷேக் ஹமீது. சுபேதார்கள் ஷேக் ஆடம் ஷேக் ஹமீது, ஜமேதார்கள் ஷேக் ஹுசைன். சரிங்களா? அதுக்கடுத்து 1ஆம் படைப்பிரிவு 1ஆம் பட்டாளத்தைச் சேர்ந்த 2 சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசிம். இவங்க தான் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்ததாக ரீசெண்டாக நமக்கு வந்து ஆய்வுகள் மூலமாக வந்து தெரிய வருது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த புரட்சியை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டில் எதுவும் வந்து கிளர்ச்சி வந்து நடைபெறல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1857 அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த 1857 பெருங்கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரட்சி வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கும். அதை தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்த பிளேஸில் வந்து நடந்திருக்கும். ஆனால் வேலூர் புரட்சி வந்து அப்படி கிடையாது. வேலூர் புரட்சி நடந்து முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்து அந்த இடத்துல வேறு எதுவும் வந்து கிளர்ச்சி வந்து நடக்கலை. சரிங்களா? ஃபுல்லாக ஒடுக்கிட்டானுங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடத்துலலாம் வந்து நடந்திருக்கு கிளர்ச்சி நடந்தது. அது எங்கெங்கே அப்படின்னா தென்னிந்தியாவில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கெங்கே அப்படின்னா பெல்லாரி, வாலாஜாபாத்து, ஹைதராபாத்து, பெங்களூரு, நந்திதுர்கம், சங்கரிதுர்கம், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சி நடந்திருக்கு. பெல்லாரி, வாலாஜாபாத்து, ஹைதராபாத்து, பெங்களூர், நந்திதுர்கம், சங்கரிதுர்கம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வேலூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சுதந்திர போர் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா 1857 அந்த பெருங்கழக தான் வந்து முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த முதல் சுதந்திர போருக்கே வந்து முன்னோடியாக இருந்தது எது அப்படின்னா வேலூர் புரட்சி தான் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவார், வரலாற்று ஆசிரியர். யார் அவர் அப்படின்னா விடி சவார்கர் அப்படின்றவர் சொல்லுவார். சரிங்களா? இது நோட் பண்ணிங்க, இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்போது முதல் சுதந்திர போர்னு 1857 பெருங்கழகத்தை சொல்கிறோம். அதுக்கு முன்னோடியாக இருந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர் புரட்சி தான் அப்படின்னு சொன்னது விடி சவார்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு ஜிகே டாபிக் வந்து பார்ப்போம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.